சத்தியமாக எனக்கு ஷாக்குங்க. இன்னும் எபிசோடு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் இருந்தது இந்த வாரம் முழுவதும். என்னங்க விஜய் சேதுபதி ஒரு பக்கெட்டை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பக்கெட்டை நினச்சி அதில் ஒரு விஷயம் இருந்ததா, அவர் ஒரு பக்கெட் எடுத்துன்னு வந்தார். அந்த பக்கெட்டு முழுவதும் துணி இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்டா. ஏன் அதை அவர் டிஸ்கஸ் பண்ணார்னா, 4 நாளாக அந்த வீட்டுக்குள்ளே என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி இந்த விஷயந்தான் பேசியிருந்தாங்க. என்னடா எங்கள் ஊரில் கூட தான்டா துணி துவைப்போம், நாங்கள் ஆற்றுல துவைப்போம், குளத்துல துவைப்போம், கொண்டு வந்து கொடியில் காய போடுவோம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு தான் எனக்கு கண்டிப்பாக பட்டுக்கிட்டு இருந்தது. விஜய் சேதுபதி அதை கரெக்டாக சொல்கிறார். இப்போ பிரச்சனை, ஓஹோ அது வந்து இன்னர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டாங்களா, சரி அப்போனா அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரும் ஒரு எபிசோடு முழுவதும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டார். ஆனால் நடந்தது என்னன்னா, அவர் ஒரு பக்கெட்டை எடுத்துன்னு வந்து வச்சார். அந்த பக்கெட்டு முழுவதும் நிறைய மண்ணை கொட்டி அதை தான் தலையிலேயே வாங்கி ஒரு கேரக்டர் கொட்டிக்கிச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. அவர் என்ன கேட்டார், உங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க ஒரு அணியாக தானே பிரிஞ்சு, இப்போ தலை கீழே அதெல்லாம் இங்கே வேலை இல்லை, அணியாக தானே இருந்தீங்க. அணியில் உங்களுடைய வேலை என்ன? அந்த நெக்லஸை திருடுறதுன்னு சொல்லக்கூடாது, பிக் பாஸ் சொல்கிறார். என்னது நெக்லஸ் எடுக்கிறதுன்னு வச்சுக்கலாமா? நெக்லஸை எடுக்கிறது தானே விஷயம், அது தானே டிஸ்கஸ் பண்ணீங்க, அதானே டிஸ்கஸ் பண்ணீங்க. அப்படியே நீங்கள் ஜெயிச்சிருந்தா பலனடைய போகிற ஒரே நபர் யாருன்னா ரம்யா ஜோ மட்டும்தான். மற்றவங்களாவது எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்க. ரம்யா ஜோ எவிக்ட்டு, சாலிட் எவிக்ட்டு. உனக்கு தான் அது தேவை. அது எப்படிமா மயக்கம் போட்டா மாதிரியே நடிச்சிக்கிட்டு இருந்த உனக்கு கொடுத்த கேரக்டரா? சரி, மண்ணை அள்ளி எப்படி தலையில் கொட்டிக்கிச்சு அந்த கேரக்டர்னா, விஜய் சேதுபதி ஒன்றுமே கேட்கலங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எல்லாம் என்னையா திட்டுறீங்க, எனக்கு வந்து ஒன்றும் முடியல. சரி, கெட்ட வார்த்தை, ஒரு அபாண்டமான கெட்ட வார்த்தை பேசுதுங்க உட்காந்துக்கிட்டு 4 பேர் முன்னாடி. யாரோ ஒருத்தர் சொன்னான், ரம்யா ஜோ கெட்ட வார்த்தை பேசி நான் கேட்கவே இல்லை. இன்னைக்கு போட்டாங்களா, அது பேசியிருந்தாயா இருக்கும். அது ஐயோ ரம்யா ஜோங்கிற மாதிரி கேரக்டர்லாம். சரி, நம்ம ஒரு பெண்ணை பற்றி தவறாக சொல்வது மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த பெண் தனக்குத்தானே பக்கெட்டில் மண்ணை முழுவதும் அள்ளி தலையில் கொட்டிக்கொள்வதையாவது நம்ம பேசலாமா? சார் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாரும் என்னையே திட்டுறாங்க, நீங்களும் திட்டுறீங்கன்னா நான் வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு ஒன்று விஜய் சேதுபதி. வீட்டு விட்டு போமா, பிக் பாஸ் அந்த கதவை திறந்து வைங்க. பிக் பாஸும் திறந்து வச்சிட்டாரு, கதவை திறந்து வச்சிட்டாரு. சரி, நானும் நினச்சேன் ரொம்ப ரோஷக்கார பொண்ணாச்சே எது ரம்யா ஜோ, கிளம்பி போயிடுமா அப்படின்னா இது எங்கேருந்து போவோம். ஏன்னா கேம் ஆடலை, கேம் பற்றி ஒரு அவேர்னஸும் இல்லை, எதுவுமே இல்லை. பிக் பாஸ் வந்து கனி, விஜய் சேதுபதி வந்து சபரி. எங்களுக்கு வந்து தங்கச்சி அழுதா நாங்கள் தாளாட்டுவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. சேதுபதி இன்னைக்கு நீங்கள் அதை நங்குன்னு வச்சு அணைச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் சேதுபதி எபிசோடு. நாங்களும் அவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் வெளில போகும்ன்ட்டு. இன்றைக்கி அழகாக கதவு திறந்து வச்சிங்க, வச்சது பாருங்க ஒப்பாரி உங்கள் முன்னாடி. ஐயோயோ, என்ன மாதிரியான கேரக்டருங்க இதுங்களா? உண்மையாலே சத்தியமாக யாருங்க ஒரு கண்டஸ்டன்ஸை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பாட்ஸுன்னு விக்ரம் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாட்ஸ் வச்சுட்டு வந்ததே இதுதான் போல இருக்கு ரம்யா ஜோ. அதாவது இது என்ன சொல்லிச்சு, திவாகருக்கு விட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்லிச்சு. அவரும் ஒரு டாக்டரு, பிசியோதெரப்பி டாக்டரு. எங்கேயோ ரீல்ஸ் போட்டு பேட்டி கொடுத்து அதை சம்பாரிச்சு. எப்படி இது திவாகரை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கோம்? அப்படி சம்பாரிச்சா பாட்ஸ் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு என்ன ஒரு கேம் பாருங்க, கன்னிங் கேமு, அழுகல் கேமு. விஜய் சரி என்னங்க 60 நாளாக ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாதே இருப்பாங்களாங்க. சரி, நான் இப்போ இப்படி கேட்குறேன், ஒரு அபலை பெண்ணை கூட்டிகிட்டு வந்து, உடம்பு சரியில்லாத பெண்ணை கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ்குள்ளே வச்சு சித்திரவதைப்படுத்துறீங்களே பிக் பாஸ், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன், நான் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறேன். மாதர் சங்கம்லாம் என்ன தூங்குறீங்களா? ஒரு பெண்ணை போட்டு, அபலை பெண்ணை போட்டு உள்ளே போட்டு இப்படி வாட்டிகிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லாத குழந்தை, அது சின்ன குழந்தை ரம்யா ஜோ போட்டு இப்படி வாட்டுறாங்க. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் இதுவே இல்லையா? அந்த பொண்ணை மீட்டுடுவாங்க பிக் பாஸ்லேருந்து மீட்டுடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணை போட்டு ஐயோயோயோ யார் எது வாரம் வந்து திட்டுறாங்களாம். எது விஜய் சேதுபதி உன்னை திட்டினாங்களா? உன்னெல்லாம் ஆளாக கூட யாரும் மதித்ததில்லை, உன்னை வாரம் திட்டினாங்க. பொய், புரட்டு, நடிப்பு அரைக்கி இந்த ரம்யா ஜோ வந்து இவ்வளவு சீன் விஜய் சேதுபதி முன்னாடி போடுதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? இதுக்கு பாட்ஸ் வச்சு ஓட்டு போடுறானுங்க. இதை தான் நான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கேரக்டரெல்லாம் நீங்கள் வந்து பிக் பாஸ், இதில் சில பேர் பிக் பாஸ் இந்த நம்ம கலாய்க்கிறதாக சொல்லி பாசிட்டிவ் டேக் கொடுப்பானுங்க. இது இந்த அரோரா மாதிரியான ஆளுகளுக்கு டைமண்டுனோ, இந்த மாதிரியான ஆட்களுக்கு டைட்டில் வின்னர்னு நீங்கள் டேக் கொடுக்குறீங்க. ஆனால் நல்லா கேம் ஆடுறவங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் டேக் கொடுக்குறீங்க, கனி சனின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த அம்மாவது கேம் ஆடுது,
வார்த்தையை வாயில் கூட சொல்ல முடியல, பார்வதிக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. கேம் ஆடுறா அவங்களா? கேம் ஆடுறாங்க, சரியோ தவறா? இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்களா? சி, எவ்வளவு கேவலமாக இருக்குது சாமி. இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நான் வந்து பார்த்ததே இல்லைங்க. இது ஒரு டாப்பிக்குன்னு நான் உண்மையிலே சொல்கிறேன். இது ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை 3 நாளாக அவனுங்க பேசுனாங்கன்னா அவங்க பைத்தியக்கார பசங்க. அதை வந்து விஜய் சேதுபதி 1 மணி நேரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு பிரேக் விட்டு போகிறாருன்னா நான் என்னன்னுங்க சொல்லுவேன். இப்போ என்ன வியானாவுக்கு வந்து உலகமாக இது நடந்துருச்சுன்னு அது போட்டு ஒரு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் பாரு வச்சு விளாசி தள்ளி விட்டாங்க. இது இப்படி தான் இதுங்க முகத்திரையை கிழிக்க முடியும். இல்லைன்னா இதுங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டே இங்கேன்னு ஓடினுங்க போல இருக்குது. நம்ம நெகட்டிவ் கேரக்டரை வச்சு வெளில அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இது பாருங்க 60 நாள் தாண்டி போயிட்டுருக்குங்க. எப்படிங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னால் முடியலைங்க. அதுக்கு அடுத்தது என்னங்க இந்த எபிசோடில் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த பக்கெட் மேட்ரு முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது இந்த கேரக்டர் யாரெல்லாம் சிறப்பாக பண்ணீங்க அப்படின்னு விஜய் பார்வதி அண்ட் துரை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்கன்னு விஜய் சேதுபதியே இது வாக்குமூலம் தராரு. இன்னொன்று அமித்தை விமர்சனம் பண்ணுறாரு. என்னையா உனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா உனக்கு புரியலன்னு எழுதி வச்சிருக்கிற, அதேமாரி சிவாஜி கணேசன் கேரக்டர் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு புரியலன்னு சொல்கிறேன். உனக்கு இதில் ரீஎன்ட்ரி வேறு ஒன்று ஜெயிலில் போட்டால் உனக்கு எரியுது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப அழகாக கேட்குறாரு. என்னால் இதில் எவ்வளவு தவறுகள் நடந்ததுங்க இந்த 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 இது எபிசோட்ஸில். இந்த நம்ம லைவ் பார்த்து தொலைஞ்சது தான் எனக்கு கட்டுப்போ. நான் 24/7 பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளவு கேள்விகள் இருக்குது, எவ்வளவு தவறுகள் பண்ணாங்க. எதுக்கே அந்த இதை பிடிச்ச அதுக்கு ஒரு நியாயம் கண்டுபிடி, இதை தூக்கி வெளியில் தூக்கி வீசுவேன், அதை கண்டுபிடி, அதெல்லாம் சரியா தவறா அது பார்த்து விசாரியானா இந்த பக்கெட்டு விஷயம் எனக்கு முக்கியமா? இதுக்கு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோமா? இந்த எபிசோடு வரும், வீக்கெண்டு வரும், இவர் விஜய் சேதுபதி பக்கெட்டுக்குள்ளே யாருடைய துணி அங்கே துவைச்சிக்கிட்டு இருக்காங்க, யாருடைய துணி அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு, யாருடைய துணி ஈரமாக இருக்குது, இது இங்கே வேலையாயா கேட்குறேன். விஜய் சேதுபதி மக்கள் ஒரு பொண்ணு எழுந்து அழகாக சொல்லுது, உங்கள் மேலேயே மிகப்பெரிய விமர்சனம். இதை மாதிரிலாம் ஹோஸ்ட் பண்ணால் விமர்சனம் பண்ணத்தான் செய்யும். குட்டது மாதிரியான நேர்மையான சேனல்கள் உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்ன மாதிரியான ஆட்கள் நான் சேர்க்கத்தான் செய்வேன். ஒரு பொண்ணு அவளை பெண்ணை போய் நீங்கள் போட்டு எவிக் பண்ணணும்னு போட்டு கூக்குரல் இடுறானுங்க. அதெல்லாம் உடச்சி இன்றைக்கி தூக்கி போட்டு வந்து காட்டலனா? இல்லை, நான் தற்பெருமை பேசலை, உண்மையே பேசுகிறேன். என்னங்க இந்த எபிசோடில் பேசுகிறதுக்கு இருந்தது? கமருதீனை எழுத போச்சு, உன்னுடைய ட்ரெஸ் எப்படி நான் மாப்பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு பார்வதிக்கு ஒரு க்ளோஸ்அப்பு அரோரா சிங்க்லருக்கு. ஏன்டா பார்வதி அவனை லவ் பண்ணது க்ளோஸ்அப் வச்சு, அரோரா சிங்க்லர் யாரா? மற்றவன் லவ் பண்ண பொண்ணு இதுதான் துஷாருடன் அமர காதல் காவியத்தில் இருக்குதுல்ல, அதுக்கு ஏன்டா க்ளோஸ்அப் வச்சிங்க? நான் கேட்பனா மாட்டேனா? சத்தியமாக சொல்லுங்கள் நண்பர்களே, சத்தியமாக சொல்லுங்கள். இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு 9:30 மணி வரையும் காத்திருந்து இவனுங்க 4வது ப்ரோமோ விடாத போதே தெரியும் இந்த எபிசோடில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் என்னால் மன்னிக்க முடியாது நண்பர்களே, என்னால் மன்னிக்கவே முடியாது. யாரை? விஜய் சேதுபதியை மன்னிக்கவே முடியாது. ஒன்று பொண்ணு வந்து முன்னாடியே சொல்லுது, இந்த மாதிரிலாம் திட்டினா நயன் திட்டினா நான் வெளில போகணும், கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் வெளில தள்ளி விடாத. அதை செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி எபிசோடு மாசாக இருந்திருக்குயா. ரம்யா ஜோவை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அது மைக்கில் போய் எனக்கு கஷ்டங்க, திவாகரை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேல, அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம்? அது உண்மையாக இது போய்யா கதை ஓட்டிக்கிட்டு. ரம்யா ஜோவெல்லாம் விமர்சனத்துக்கு கூட பேசுகிறதுங்க சத்தியமாக பிடிக்காது. இதை 10-7 நிமிஷம் பேச வச்சுருக்கேன் அந்த மனுஷன். விஜய் சேதுபதி ரொம்ப ராங் ப்ரோ. இது இந்த பக்கெட் விஷயந்தான் இந்த வாரத்தில் உனக்கு பெரிய பிரச்சனையாக நான் கேட்குறேன். இதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அப்படியே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்படியே ஒரு புலி மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக இவனுக்கு ஒரு கேரக்டர்லேயும் இல்லை, ஒன்றுத்துலேயும் இல்லை, ஒன்றும் பண்ணன்னு தெரியாத மண்ணுகளை உட்கார வச்சுக்கிட்டு இப்போ நான் உன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன். விஜய் சேதுபதி, நீ தானேயா ஒவ்வொருத்தனும் உள்ளே நுழையும் போது என்ன கேட்டாங்க, இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, இவனுங்களாம் நீ ஏபிசிடின்னு சொல்லியிருப்பான், அவன் ஆனாவனான்னு சொல்லியிருப்பான். அவனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் தலையில் கட்டி வச்சு இதில் நாங்கள் இங்கே பேசி முடிச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் போய் 3-4 மணி வரையும் பேசுவோம். இது சரியா அது சரியா அந்த மாதிரி பேசுகிறதுக்கு கூட ஒன்றுமே எபிசோடே பார்க்கலையா ராஜா நீ? சத்தியமாக எபிசோடே பார்க்கலங்க விஜய் சேதுபதி. பார்க்காத நம்ம தலையில் கொண்டு வந்து இதை கட்டி வச்சு எவ்வளவு விஷயம் இருந்தது இந்த வாரம் முழுவதாக கேட்குறதுக்கு. இதில் வேறு திவ்யாவை ரோஸ்ட்டு பண்ணுவாங்களா, காணாவினத்தை பண்ணுவாங்களா, பார்வை ரோஸ்ட்டு பண்ணி கிழிப்பாங்களா, கமருதீனை கேட்பாங்களா? எபிசோடே பார்க்காத அந்த விஜய் சேதுபதி எதை கேட்பாரு?
அவன் பார்த்தது வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி. அதில் ஏதோ பக்கெட்டுன்னு பேசுனாங்கன்னு, இது பக்கெட்டில் நம்மளை முக்கி வச்சு கூட்டின்னு போச்சு. எபிசோடு ஓவரா? இதில் கடைசியாக பாசப்பறவைகள் 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொந்த அண்ணன் தங்கச்சி அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. ஏன்டா கிரிஞ்சி பண்ணி தொலைகிறீங்க என்ன?